வெல்கம் டு ஐஓடி டெக் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு I2C எல்சிடியை யூஸ் பண்ணி எப்படி கஸ்டம் கேரக்டரை உருவாக்கலாம், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிளை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ப்ராஜெக்டில் போகலாம். ஸோ இதுதான் அந்த எல்சிடி. இந்த எல்சிடி பேனல் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் வந்து 16x2. ஓகே, அதாவது 2 ரோ இருக்கும். ஒரு ரோவில் 16 கேரக்டர் நாம் வந்து கொடுக்கலாம். இது பாருங்கள், மேலே ஒரு 16 கேரக்டர் இருக்குது, அதே மாதிரி கீழேயும் 16 கேரக்டர் இருக்கும். இப்போது நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த 16 கேரக்டரில் ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டாட்டாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5x8, அதாவது ஹரிசாண்டலாக ஒரு மேலே 5ம் கீழே 8 பிளாக்ஸாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம இன்புட் கொடுக்கறது மூலமாக அந்த சிம்பிளை நம்ம உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேப்பரில் அந்த பிளாக்கை நான் அப்படி எழுதிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் எழுதக்கூடிய பிளாக்கில் மேலே 5 பிளாக்கும் கீழே 8 பிளாக்கும், அதாவது டாட் இருக்குது இல்லைங்களா. ஸோ 5 40 பிளாக் இருக்குது. இந்த 40 பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர்ஸை உருவாக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெல் சிம்பிளை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு பெல் சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக்கில் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஷேட் பண்ணுறோம். நம்ம இப்படி ஷேட் பண்ணி இதோட பைனரி கோடை வந்து நாம் இன்புட்டாக கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரி கஸ்டம் கேரக்டரை உருவாக்கலாம். இப்போ நம்ம ஷேட் பண்ணிகிட்ருக்குறோம் பெல் சிம்பிள். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பெல் சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஷேட் பண்ணது எல்லாமே 1, ஷேட் பண்ணாமல் விட்டுருக்கிற பிளாக் வந்து 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பைனரி கோடை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B00, அதாவது பைனரிங்கிறதுக்காக நம்ம அப்படி எழுதுகிறோம். B00100. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் B00100. செகண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அப்புறம் 111, அப்புறம் ஒரு 0. ஓகே, ஸோ 3வது 4வதுலேயும் சேம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 தான், அடுத்து எல்லாமே 0, அப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 00100, அப்புறம் எல்லாமே 0. ஓகே, ஸோ இதான் இந்த பெல் சிம்பிள் உருவாக்குறதுக்கான பைனரி கோட் நாம் ஷேட் பண்ணதை வச்சு நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அதே மாதிரி டாட்ஸில் நம்ம ஷேட் பண்ணுறோம். ஓகே, ஷேட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0ல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 01010, அப்புறம் எல்லாமே 0 தான், அப்புறம் எல்லாமே 1, அப்புறம் ஃபஸ்ட்டு 10001, அப்புறம் 01010. ஓகே, ஸோ அப்புறம் 00100, அப்புறம் எல்லாமே 0. ஸோ இந்த 2 சிம்பிளுக்கான கோடையும் நாம் ப்ரோக்ராமில் கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர்டினோ ஐடியில் நம்ம ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த பைனரி கஸ்டம் கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து 00 கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு அவுட்புட் எதுவும் வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெல் சிம்பிளுக்கான கோடு எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கோடை வந்து இங்கே நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். நம்ம எழுதின கோடை அப்படியே நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். ஓகே, நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸ்கெட்ச் கம்பைலிங், அப்லோடிங், டன் அப்லோடிங். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், நம்ம இந்த பெல் சிம்பிள் வந்துடுச்சு கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு ஹார்ட் சிம்பிள் உருவாக்குறதுக்கு ஒரு பைனரி கோடு எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இன்புட்டை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா இன்புட்டையும் கொடுத்துட்டோம். இப்போ அப்லோட் பண்ணுறோம். கம்பைலிங், அப்லோடிங். ஓகே, இப்போ எல்சிடியில் பாருங்கள் ஹார்ட் சிம்பிள் வந்துடுச்சு.
ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.